காந்தா இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து ஒரு நாடக நடிகர் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர கூட்டிட்டு வந்து அவருக்கு நடிகர் சான்ஸ் வாங்கி குடுத்து, அவர வந்து ஹீரோவா மாத்துறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு அவரும் ஹீரோவா மாறிடுறாரு. டாப் லெவல் ஹீரோவா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணி அவர் நடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ வந்து டாப் லெவல்ல இருக்கிறதுனால, அவர் ஃபேன்ஸுக்கு புடிக்கிற மாரி சீன்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லி, அவர் கொஞ்சம் மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்றாரு. அதில கடுப்பான அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா, நான் சான்ஸ் வாங்கி கொடுத்து இவன் ஹீரோ ஆனா, இவன் பாரு எவ்வளோ சீன் போடுறான் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து கிளாஸ் ஆயிருது 2 பேர்த்துக்குமே. இவர் பார்த்தீங்கன்னா, டாப் லெவல் நடிகர். இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து ஹீரோ சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறது 2 பேர்த்துக்கும் உள்ள ஈகோ வந்து கிளாஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த சமுத்திரக்கனியினால வந்து அவங்களும் உருவாக்கப்படுறாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனிக்கு சாதகமாவும் பேச முடியல. அந்த ஹீரோ வந்து இவங்களுக்கு புடிச்சு போயிருது. அவங்களுக்கு சாதகமாவும் பேச முடியல. இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற விஷயம் தான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட கன்க்ளூஷன் என்னன்னா, ஒருத்தருக்கு உதவி செய்றாங்கன்னா, அவங்க உதவி வாங்குனாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, "காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தால் மாணப் பெரிது" அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சாலே அது உலகத்தை விட பெருசு அப்படிங்கிற மாரி அவங்க உணரணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாரு. இதுவே இந்த உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா, உதவி செஞ்சவங்களுக்கு வந்து என்னன்னா, நீ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு என்ன செய்யறியோ, அதுதான் அவங்களுக்கு செய்யற உதவி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, டிசைட் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டீங்க. அந்த உதவிய வந்து நீங்க அந்த அன்னைக்கே மறந்துறணும். அவ்வளோதான் நான் செஞ்ச உதவி அவ்வளோதான் அப்படின்னு. இந்த உதவி வாங்கினவங்க வேணா நெனச்சு பார்க்கலாம். இந்த மாரி எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு நெனச்சு பார்க்கலாம். இப்ப நீங்க உதவி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிறது, நீங்க பணமாவோ, பொருளாவோ, இல்ல மதிப்பாவோ, இல்ல மரியாதையாவோ ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு முன்னாடி, நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம செஞ்சீங்கன்னா தான் அதுக்கு பேர் தான் உதவி. நீங்க உதவி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த மாரி செஞ்சேன், இவன் இந்த மாரி எனக்கு செய்யல, திருப்பி செய்யல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கனாலே, அது வந்து உதவி கிடையாது. ஸோ, அதுதான் இந்த படத்தோட மைய கருத்தா இருக்கு. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமா, வேண்டாமான்னு நீங்க 1000 யோசிச்சுங்க. செஞ்சாலும் செய்யாட்டியும் அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி முன்னேற தான் போறாங்க. ஒரு ரூட்ல போறாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு வகையில முன்னேறணும்னு இருந்தா முன்னேறிருவாங்க. நீங்க அந்த ரூட்ட மட்டும் காமிச்சுட்டு, நீ நான் தான் செஞ்சேன்னு எல்லாத்துக்கிட்டயும் சொல்றது, இதெல்லாம் வந்து அந்த உதவிக்கு உண்டான மரியாதையே போயிரும். அதாவது நீங்க செஞ்ச உதவிக்கு உண்டான மரியாதையே போயிரும். இன்றைய காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, ஒரு உதவி செஞ்சுட்டா அவங்க வந்து அந்த மதிப்போடயே நடத்தணும். அவங்க கிட்ட வந்து நான் மரியாதையாவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த எதிர்பார்ப்பே வந்து இங்க தப்பா இருக்குது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5 கொடுப்பேங்க. ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்களாம் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அந்த காலத்து நடிகர்கள் மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காங்க தத்ரூபமா. ஆனால் பட் கொஞ்சம் கோட்டை விட்டதுனால நமக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.